அவன் சம்பந்தமே இல்லாம வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான். சம்பந்தம் இருக்கு. அவன் பேரு டில்லி. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்துடலாம். ஸோ சேனலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா ரியா கிரியேஷன் தமிழ். நம்ம ஃப்ரெண்டோட சேனல் தான். இந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய அலைட் மோஷன் வீடியோ எடிட்டிங் வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான வேறு லெவலான வீடியோ எடிட்டிங்கை உங்களோட ஃபோட்டோவை இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோவை யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்டேட்டஸை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம புது ஃபோட்டோ எடிட்டிங் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி போய் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ எடிட் பண்ண நமக்கு அலைட் மோஷன் ஆப் தேவைப்படும். அலைட் மோஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ண தேவையான பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செகண்ட் லிங்காக ஹவு டு இம்போர்ட் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்னு ஒரு வீடியோ லிங்க் இருக்கும். அந்த வீடியோவை பார்த்து உங்களோட பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே கீழே ப்ராஜெக்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே இதில் ஃபஸ்ட்டே ஒரு வீடியோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணுற இந்த வீடியோ டெம்ப்ளேட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது 7.18 செகண்டில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஓகே, இப்போ இந்த பீட் மார்க்லலாம் நம்மளோட ஃபோட்டோஸை ஆட் பண்ணும். அது கீழே ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இங்கே மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ண மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமும் உங்களோட ஃபோட்டோ இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ மேலே 2 விரல வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகும். கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேமுக்கு சென்டரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்த பீட் மார்க்கிட்ட வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை கிராப் பண்ண கீழே கிராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராப் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சேம் இதே மெத்தட் தான். லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க் உங்களோட போட்டோஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் எல்லா பீட் மார்க்லையும் ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு ஷேக் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் 2 ஃபோட்டோக்கு வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஷேக் எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ இந்த எஃபெக்ட்டை லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் ஷேக் எஃபெக்டாகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்டாக இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே காப்பி லேயர்னு இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, இந்த எஃபெக்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணும். ஓகே, எப்படி பேஸ்ட் பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுட்டு கீழே பேஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபெக்ட் பேஸ்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்துட்டு சின்னசாயிரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கரெக்டாக ஃப்ரேமில் வந்துட்டு செட் பண்ணும். அதுக்கு மேலே 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவோட சென்டரில் உங்களோட டைம் லைனை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஸோ செகண்ட் ஃபோட்டோலேருந்து ஒரு ஃபோட்டோ விட்டு ஒரு ஃபோட்டோ. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கலர் எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். அதுக்கு மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் மேலே உங்களுக்கு 3 லேயர் இருக்கும். அந்த லேயருக்கு நேராக அங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே உள்ள 2 லேயரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே லேயர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே காப்பி 3 லேயர் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பீட் மார்க்காகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் பீட் மார்க் கிட்ட வந்துடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணும். மறுபடியும் இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் 3 லேயர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான், வீடியோ எடிட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண மேலே உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வீடியோ சைடில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷனை 720 பிக்சலில் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.